ஹெல்த், வெல்த், டைம், இது மூணு ஒரு மனுஷன்ட்ட சும்மா ஒன்னாவே இருக்காதுங்க. நினைச்சு பாருங்களேன். யார் நம்ம நினைக்க மாட்டோம். சின்ன வயசுல நல்ல ஹெல்த் இருக்கும், நல்ல டைம் இருக்கும், வெல்த் பணம் இருக்காது. மத்தியம வயதுல நல்ல ஹெல்த் இருக்கும், நல்ல வெல்த் இருக்கும், டைம் இருக்காது, நாயா பேயா ஓடிட்டு இருப்போம் ஓடுற மாதிரி. வயதான பிறகு நல்ல டைம் இருக்கும், நல்ல வெல்த் இருக்கும், பணம் இருக்கும், ஹெல்த் இருக்காது. யோசிச்சு பாருங்க. எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு வாழ்க்கை அனுபவிக்கலாம்னா கடைசி வரைக்கும் அனுபவிக்க முடியாது. அதுதான் இங்கிலீஷ்ல சொல்றான், சக்சஸ் இஸ் நாட் எ டெஸ்டினேஷன், இட் இஸ் எ ஜேர்னி. Happiness to be found along the way, not in the end of the road. For them the journey will be over. பணத்தெல்லாம் சம்பாரிச்சு வச்சுட்டு கடைசியா வாழ்க்கையை அனுபவிச்சுக்கலாம் செத்து போயிடுவாங்க. நீ நடந்து போகும்போதே உன்னுடைய வாழ்க்கையை அனுபவித்துக் கொண்டு போய்விடு. ஏனென்றால் நான் திரும்ப வரமாட்டேன். இப்படிக்கு வாழ்க்கை போற வழியிலேயே வாழ்க்கையை அனுபவிச்சுட்டு போயிரு, திரும்ப வரமாட்டேன். இதை விட உங்களுக்கு பணத்தை பத்தி வேற எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஸ்டீவ் ஜாப் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய பணக்காரன், ஆப்பிள் கம்ப்யூட்டரோட ஓனர், அந்த ஆள் எழுதுறான், பணம் தான் வாழ்க்கைன்னு உலக கோடீஸ்வரர்கள் ஒருவனாக மாறிவிட்டேன். இன்று மரணப்படுக்கையிலே படுத்திருக்கின்றேன். என்னுடைய உயிரை இழுத்து பிடிப்பதற்காக ஓடுகின்ற இந்த மிஷினோட சத்தம் மட்டும்தான் என்னுடைய காதுகளிலே கேட்கிறது. நான் சம்பாதித்த எதையும் நான் கொண்டு போக போவதில்லை என்பதை நான் உணர்ந்து விட்டேன். தயவு செய்து நீங்க கடைசி காலத்துல ஏதாவது நல்லது செய்யணும்னா உங்க குடும்பத்தோட, நான் உங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன், நீங்க உங்க குடும்பத்தோட உங்க பிள்ளைங்களோட நிறைய ஊருக்கு போங்க, நிறைய பயணப்படுங்க, நிறைய படிங்க, நிறைய பேருக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சார். ஜனனமும் பூமியில் புதியது இல்லை, மரணத்தை போல் ஒரு பழையதும் இல்லை, இரண்டும் இல்லாவிட்டால் இயற்கையும் இல்லை. இயற்கையின் ஆணைதான் ஞானத்தின் எல்லைன்னு உங்களுக்கு தெரியுமா? 100 புத்தகங்களும் 1000 ஞானிகளும் சொல்ல முடியாததை, போதிக்க முடியாததை ஒரே ஒரு மரணம் போதித்து விடும். மரணம் போதித்து ஞானம் போதிப்பதிலே மரணத்துக்கு நிகரானது உலகத்தில் எதுவுமே இல்லை.